லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 291 ரூபாய் 60% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன், ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட்டு. அதே போல் நீங்கள் எக்ஸ்சேஞ்சுகளில் பிரான்ச்சுகளில் அனுப்பும்போது ரேட் ஒரு வேலை வித்தியாசப்படலாம். நிறைய இடங்களில் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்களையும் அவங்களுடைய மிஷின்கள் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க விளம்பரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 639 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 246 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 129 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 44 தினார் 852 ஃபில்ஸ். தங்கமா அப்படின்னா என்ன அப்படின்னு தான் இனிமேல் நம்ம கேட்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு காலம் மாறிடுச்சு. குவைத்தை நெருங்கி வருகின்றதாம் குளிர். மிகவும் பேராபத்தில் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளிருடைய அச்சம். அதே போல் விமான நிலையங்கள் அனைத்துமே மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான விமானம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதோ பண்ணை பகுதிகளில் அதிரடியான சோதனை. பரவாயில்ல, போட்ட இன்வெஸ்ட்டுக்கு நல்ல லாபம் தான். சில்வருக்கு விலை அதிகரிச்சிருக்குது. வீதிகளுடைய பெயர்கள் மாற்ற போகிறாங்க. கோயத்தில் வங்கிகளில் இனிமே கார்டுகளுக்கு கட்டணம் இல்லை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். 0 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க காலநிலை ஆய்வாளர்கள். இன்னொரு முக்கியமான தகவல் டிரைவர்களுக்கு இருக்குது. தயவு செய்து வீடியோட எண்டில் மறக்காமல் பாருங்கள். மிக முக்கியமான தகவல். இன்றைக்கி எனக்கு நடந்தது, நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். ஆஸ்ட்ரோனாமர் பெதர் அல் அமீரா ஃபஹத் அல் ஒத்தாய்பி தொடர்ந்துமே எச்சரிக்கிறாங்க. வானிலை மாற்றம் சீரற்ற நிலையில் இருக்கிறதாகவும் இந்த குளிருடைய தாக்கம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. வயது முதிர்ந்தவர்கள் குளிருக்கான ஆடைகள் இல்லாமல் வெளியே போகாதீங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எதிர்வரும் நாட்கள்லையும் மிதமான மற்றும் அதிக மழைக்கான வாய்ப்பும் இருக்குது. இடி மின்னலுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எது எப்படியோ தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இப்போதைய சூழலில் பனிமூட்டம் இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் கூட ஒரு சில பகுதிகளில் இந்த மாதிரியான பனிமூட்டம் காணப்பட்டிருக்குது குவைத்தில். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி குளிருக்கான ஆடைகளை மறக்காமல் அணிச்சிக்கோங்க. ஆயிரக்கணக்கான விமானங்கள் நிறுத்தப்பட்டு விமானங்கள் ஃபுல்லாகவே தடை செய்யப்பட்டு விமான நிலையமே மூடப்பட்டிருக்குது. எங்கடான்னு கேட்குறீங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மொத்தமாகவே எல்லா விமானங்களையும் தடுத்து நிறுத்திருக்கிறாங்க, வர வேண்டாம் அப்படின்னு. ஃபுல்லாகவே ஸ்னோவால் நிறைஞ்சிருக்குது. துருக்கி இன்னும் சில நாடுகள்லையும் இதே நிலைமை வந்துக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏதோ நம்மளுக்கு இந்த பனிமூட்டத்தோடய நின்றுடுச்சு குவைத்தில். எதிர்வரும் நாட்களில் பனிமூட்டம் அதிகரிக்கும் போது குவைத்திலையும் உங்களுக்கே தெரியும், பனிமூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா
விமானங்கள் தரையிறங்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இந்த பனிமூட்டத்தால். முதன்முறையாக $75 அதிகரித்தது பெர் அவுன்ஸ். இதோ சில்வரின் விலை. பரவாயில்ல, கடந்த மாதம் நாம் சில்வரில், அதாவது வெள்ளி 1 கிலோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சது நல்லதாக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 டினார் எக்ஸ்ட்ராவாக லாபம் ஈட்டியிருக்குது இப்போவே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்ததாக குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம் அதிரடியான சோதனைகளில் ஈடுபடுறாங்க. பல கடைகளில் போலியான பொருட்கள் விற்பனைக்கு எதிராக. அதே போல் கார்டுக்கு எந்த ஒரு டெபிட் கார்டுக்கோ அல்லது கிரெடிட் கார்டுக்கோ எந்த ஒரு பேமெண்ட்டுமே சார்ஜஸ் பண்ணக்கூடாது. அதாவது அடிஷனல் பேமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ அபு ஷரீக் இப்போது ஒரு தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்காவே அறிவிச்சிருக்குது. கேப்தகன் போதைப் பொருள் மாஃபியா டானாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆளை ஃபுல்லாகவே வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாடுகள்லையும். இதோ தொடர்ந்துமே ஏமாற்றப்படும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள். ஃபேக்கான போலீஸ் அதிகாரிகளை நம்பி தயவு செய்து ஏமாறாதீங்க. உங்களுடைய கார்டையோ அல்லது எந்த ஒரு டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸையுமே தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நுவைசீப் பண்ணை பகுதிகளில் அதிரடியான சோதனை. குறிப்பாக அந்த ஆட்டு பண்ணைகளை சில இடங்களில், நிலங்களில் வந்து எந்த ஒரு பதிவும் செய்யாமல் நிறுவி இருக்கிறாங்க ஒரு சில பாபாக்கள். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை அதிரடியாக களத்தில் இறங்கி, என்வாயன்மெண்டல் டிபார்ட்மெண்ட் அதிரடியாக வந்து அந்த இடங்களில் வந்து உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. இதில் கவலை என்னென்னா, சில நேரங்களில் கஃபீலோடைய டீட்டெயில்ஸ் இல்லைன்னா உங்கள் பத்தாக்கா, அங்கே யார் வேலை செய்கிறாங்களோ பண்ணையில், அந்த தொழிலாளருடைய பத்தாக்காவில் தான் ஃபைன் எழுதப்படும். ரொம்ப கவனம். பண்ணைகளில் வேலை செய்யக்கூடியவங்க. அதே போல் இதோ அடுத்த கட்ட வேலை ஆரம்பம். குவைத்தில் இனிமேல் ரோடுகளுக்கு பேர் இல்லை, நம்பர் தான். الدول الأسباني صار شارع 3 وده شارع الفضل للعلم، وشارع اللي فيه دلوقتي وزان اللي هو الزيني صار رقم 1، صار رقم 1 كله للعلم. ஃபார்மர்ஸ் யூனியன் குவைத்தில் சரியாக இயங்குகின்றதா? ஏதாவது சட்டவிரோத செயல்பாடுகள் நடக்கின்றதா? இப்போது அதிரடியாக ஒவ்வொரு ஃபார்மர் யூனியன்களுக்கும் நேரடியாக விஜயம் செய்கிறார் குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள். எத்தனை பேர் இந்த லெவலுக்கு வந்தீங்கன்னு தெரியலை டிரைவர்கள். உங்களுக்கே தெரியும், இந்த குளிர் காலத்தில் கூடுதலாக எல்லா வாகனங்கள்லையும் கிளாஸை வந்து எப்படியுமே பணிச்சு தான் வச்சுருப்போம். அதே சூடு காலத்துலேயும் கூட வெளியில் நிறுத்தக்கூடிய வாகனங்கள் 150% கிளாஸை கொஞ்சமாக இறக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த சூடு ஓவராக ஹீட் ஆகி கிளாஸ் வெடிப்பு விழுந்துடும் அப்படின்னு. குளிர் காலத்தில் எப்படியுமே கம்ப்ளீட்டாக திறந்து தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த சைனீஸ் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ஜீலி வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம வண்டியை லாக் பண்ணும்போது இந்த மாதிரி கண்ணாடி திறந்து இருந்தாலும் வண்டியை லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கிளாஸ் மேலே லாக் ஆகிரும். இதோ இந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி காலையில் நான் வண்டி கழுவினேன், லெக்ஸஸ் வண்டி ஒன்று, நம்ம வீட்டு வண்டி. கழுவினதுக்கு நல்ல பெரிய ஒரு ஆப்பு வச்சிருச்சு. தயவுசெய்து வண்டி கழுவும் போது கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாகவே ஏற்றி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மொத்தமாக வண்டி உள்ளே நனைஞ்சிரும். அதுதான் இன்றைக்கி எனக்கு நடந்தது.